Hi friends, welcome to 1C Recipes and Vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சூப்பரான பிரெட் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ஸ்பெஷலாக முஸ்லீம்ஸ் வீட்டில் அவங்களோட கல்யாண விருந்துகளில் பரிமாறுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிம்பிளான இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க, ஆனால் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற நார்மல் இன்க்ரீடியன்ட் வச்சு தான் இந்த ரெசிபி பண்ணுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ரெட்டில் செஞ்ச ரெசிபி எதனால் அவங்களுக்கு பிடிக்கும். இதே மாதிரி ஹல்வாவும் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் 5 மில்க் பிரெட் எடுத்திருக்கேன். அந்த ப்ரெட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதை இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கலர் ரொம்ப மாறிடக்கூடாது, லைட் பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். இதே மாதிரி எல்லா ப்ரெட் பீசஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ப்ரெட் பீசஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/2 லிட்டர் அளவு திக்கான பால் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே ஆட் பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த பால் லைட்டாக சூடாகட்டும். சூடான பின்னாடி நம்ம ஃப்ரை பண்ண ப்ரெட் பீசஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஹல்வா பண்ணுறதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுற ப்ரெட் வந்து ரொம்ப ஸ்வீட்னஸாக இருக்கக்கூடாது. ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி ப்ரெட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண எல்லா ப்ரெட்டையும் அதில் ஆட் பண்ணிட்டோம். ஒயிட் ப்ரெட்டுன்னு கிடைக்கும், மில்க் ப்ரெட்டுன்னு கிடைக்கும். ரெண்டுமே இந்த ஹல்வாவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1/4 கப் அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் நேரம் கழித்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சுகரோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 டீஸ்பூன் அளவு கீ அல்லது நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மற்ற ஹல்வா மாதிரி கிடையாது இது. இந்த ஹல்வாவுக்கு நெய் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நெய் சேர்த்த பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ப்ரெட் பீசஸ் அந்த பாலில் ஊற ஊற நல்லா சாஃப்டாக மாறும். இந்த டைமில் ஒரு 3 டீஸ்பூன் அளவு மில்க் பவுடர் ஆட் பண்ணுறேன். நார்மலாக அந்த ஹல்வா பண்ணுறதுக்கு அவங்க பால்கோவா ஆட் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட உடனடியாக நமக்கு பால்கோவா டக்குன்னு கிடைக்காது, அல்லது பேக்கரி இந்த மாதிரி இடங்களுக்கு போய் தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கோவா ரெடியாக வீட்டில் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மில்க் பவுடர் ஆட் பண்ணி பண்ணுங்கள். டேஸ்ட் அதே மாதிரி கிடைக்கும், ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரெட் எல்லாம் நல்லா சாஃப்டாக மாறி இருக்கு பாருங்கள். இது கூடவே வாசனைக்காக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தம் 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா பவுடர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நெய் அந்த ஏலக்காய் பவுடர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ மீதி இருக்கிற 1/4 கப் சுகரும் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த சுகரோட டேஸ்ட் செக் பண்ணிவிட்டு பத்தலை அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கேன். நான் மொத்தம் 1/2 கப் அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 5 ப்ரெட்டு, 1/2 லிட்டர் பால், 1/4 கப் அளவு தண்ணி, 1/2 கப் அளவு சுகர். இப்போ மறுபடியும் ஒரு 3 டீஸ்பூன் அளவு மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஹல்வா வந்து நமக்கு தெரியும், நார்மலாக ஹல்வா அப்படின்னா நம்ம கரண்டி வச்சு எங்கெங்கே மூவ் பண்ணுறோமோ அது வந்து ஈஸியாக மூவ் ஆகி வரணும், அந்த பேனில் ஒட்டாமல். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம இதை கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த டைமில் நம்ம பாதாம் பிஸ்தாவை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். அதையும் அந்த பிரெட் கூட சேர்த்து நல்லா கலந்து விடலாம். கோவா கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக கோவா ஆட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு பால்கோவா கிடைக்கல அப்படின்னா மில்க் பவுடர் சேர்த்து பண்ணுங்கள். டேஸ்ட் மாறாது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளோட ஹல்வா சூப்பராக ரெடியாக இருக்குது. பேனில் ஒட்டாமல் நல்லா வருது. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்னு. ஃபைனலாக கார்னிஷிங்காக கொஞ்சமாக நட்ஸை நான் தூவி விடுறேன். நல்லா சாஃப்டாக இருந்தது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரெட் ஹல்வா ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.